போனா சமைக்கிற வேலையே பெரிய வேலையாகுது. அந்த வேலை போய் என்ன செய்வாங்க? 10 படி அச்சு வெடிக்கு போறப்பாங்க. ஐயோ ஹோட்டல் போய் வாங்கி தூண போறேன். அப்படி இல்ல வீட்டுக்காரங்க யார் செய்வாங்க? ஏய் அது போடி நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கேன் நானு. பிரபு என்ன இவர்கள் ஆட்டத்தில் நான் எல்லாத்தையும் மறந்து விட்டேன். எதை மறந்த? உள்ள ஒரு ஆயாக்கு தண்ணீர் ஊத்தி கொண்டு இருக்கிறேன். ஒரேல போட்டு வைத்திருக்கேன். நான் மசிய குத்திட்டு வருகிறேன். அடுத்து நீ அனுப்பு. நான் சனரி கடா செய்கிறேன். எதுக்கு? உன்னை ஒரேல போட்டு நட்டாக்கு என்று குத்து. நீ என்ன குத்து தெரியுமா நீ? ஒலிக்கு வந்து நீ ஒரேல குத்துறே ஒரேல அப்படியே ரெண்டா டேய் டேய் மொட்டை வளக்க கீஞ்சி போன வளக்க போல் அடிச்ச வளக்க கறியா அடிச்ச வளக்க இந்த தவுல ஒத்துட்டு வலிக்க இந்த வளக்க டேய் இந்த வளக்கைய பார்க்காதே குத்துக்குறான் அவன் சாமாத்திட்டு என்ன சொல்றே இந்த வளக்க அந்த பெரிதாகி விடும் எப்பறா மந்திரம் எங்கடம் இருக்குறது டேய் அந்த மந்திரத்தை சொல்லிக்குறேன் நான் கல்லாத பசமதா பொறுமையா சொல்றேன் அப்பதானே கத்துக்க முடியும் நாங்க போறோம் ஒரு 10 ரூபாய் சம்பாதிப்போம் அந்த மந்திரத்தை சொல்லி கச்ச கசகசா கல்லாத பசமதா டேய் மொட்டாக்கு தடங்க நடக்குறா ஏடா வளக்க எனக்கு 9 வருஷத்துக்கு முன்னே தெரியும் மொட்டன்டா ஆமா 9 வருஷத்துக்கு முன்னே ஆமா ஏண்டா என்னடா உன் வளக்க மேல ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிருக்காங்க அங்க அது பயங்கர வேலை நம்ம வளக்கிக்கு சொரசொரன்னு இருக்கு பாருடா ஆமா என்ன செய்யுது ஏண்டா ஏனா ஒரு எண்ணெய் என்ன ஆயில்மென்ட் என்ன போறது வளக்க என்ன தான் தேடி கொண்டு இருக்கு சாணி பிசு பிசுன்னு ஒட்டுடா அதான் நன்றாக இருக்கும் தேங்க அந்த பேரஷூட்டா போறறேன் உள்ள வந்து இருக்கு தடி விட்டு விடுறீ நல்ல நைஸா போட்டு கருப்பா வெச்சு வை நல்லா வயரமா நாட்டும் உள்ளாக தடவுகிறேன் நான் சரி சரி பிரபு வரட்டுமா அதில அனுப்பு சென்னை கடா சுடுகிறேன் புரியல அக்கா ஏமா நேரா அடிக்குறாரு கடன் ஊத்துறானு ஏனம்மா நல்லா நிஜமா சொல்றேன் ஒரு கடன் வாங்குனாலும் சரி கடன் கொடுத்தாலும் சரி என்ன பண்ணணும் அடுத்தவனுக்கு பயப்படலாம் படிச்சவனுக்கு பயப்படணும் பச்சை எந்த பச்சை கடவுளுக்காச்சு பயப்படு அவன் சொல்லிட்டா என்ன சொல்ற கடன் கொடுக்கறான் பாரு அவன்லாம் மனுஷன் ஓகே கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள் அது எப்படி கடவுள் அங்க ஊர்ல திருவா பண்றாங்க ஓகே அந்த ஆண்ண வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் திருவா பண்ணுங்கப்பா அப்படினு சொல்லிட்டா இல்ல கிடையாது இவங்களே வீட்டு வசூல் பண்ணி திருவா பண்றாங்க அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள் நானும் துட்டு இல்லாத கடவுள் போடுங்க கேட்காதீங்க நான் கடவுள் கேட்டியா காதே அதான் நல்லா இருக்கதா நாய் ஒழுவுதான் சாயம் சூப்பர் பழமை யாருமா சொன்ன பாரு நல்லா இருக்கதா நாய் ஒழுவு அப்படிலாம் இருக்க கூடாதுடா கடவுளுக்காக திருவிழா பண்றாங்க எல்லா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஆமா ஆமா ஒரு திருவிழா பண்றாங்கன்னா கடவுள் வந்து பணம் கொடுத்து எனக்காக பண்ணுன்னு சொல்லல இல்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கரெக்ட் ஆமா என்ன பொம்மா தாலியா இருப்பேன் அறுத்துரு எங்க அப்பங்கார எனக்கு சுத்தமா பிடிக்கல வந்து அறுத்துரு நான் அறுத்தா தப்பா போடுறேன் நீ வந்து அறுத்துரு என்னடா இல்லம்மா ஒரு கோட் வாங்கி அவன் ஒண்டியா குடிக்கிறான் அவன் உக்கால போய் எனக்கு தராதா யாரு ஒரு புள்ள உக்காந்துக்கிறான் தெரியாது அவன் ஒண்டியா குடிக்கிறான் எங்க அப்பங்காரன் நான் வந்து குடிச்சா மட்டும் குறை மாதிரி வந்து உக்காந்துக்கிறான் அவன் குத்துக்கு நான் குடிக்க வந்தாக்குது என்ன பண்ணிச்சா இல்ல இதெல்லாம் ஒரு பொழப்பா ஓ நாட்டை வாழ வைக்கிறோம் நாட்டை வாழ வைக்கிறோம் நாங்க 2 பேர் நான் 3 கோட்டர் எங்க அப்பா 3 கோட்டர் அண்ணா அடிக்கும் ஒரு கோட்டர் 20 ரூபா வரி 6 கோட்டர் என்னாச்சு 120 ரூபா வரி கட்டுறோம் கவர்மெண்ட் தெரியுமா நாங்கள் கட்டுறோம் கஷ்டப்பட்டு கட்டுறோம் வெயிறு எஞ்சி கட்டுறோம் தெரியுமா ரத்தமாக போகுது அப்பவும் கட்டுறோம் நாங்கள் ஆனால் அந்த பொம்பளைலாம் கெட்ட குணம் நிறைய இருக்குது ஏன் என்ன வீட்டுக்காரெல்லாம் குடிச்சோன்னா ஏன்டா குடிச்சாரு எதுக்கா குடிச்சோன்னு ஏன் சட்டை போறீங்க அவன் ஏன் குடிக்கிறா நாடு நல்லா இருக்குன்னு குடிச்சிட்டு வரான் குடிச்சிட்டு வந்தா கருவாடு மீனுங்கன்னு வரத்து வைக்காது கருவாடு கருவாடு மீன் வரக்காதீங்க 4 குடிச்சிட்டு வந்தா தொடப்ப கட்ட எடுத்து அடிச்சா கூட பரவாயில்ல ஏன்னா வரத்து வைங்க சே
நான் என்ன சொல்றேன், கடன் வாங்கிட்டேன்ற கடவுளுக்காக பயப்படணும் ஏன் சொல்றேன்? கடவுள் இருக்கிறார், திருவிழா பண்ணாங்கன்னா பணம் கொடுக்கல. எல்லா ஆண்களும் பெண்களும் ஒன்னா அமைதியாடுறா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு திருவிழா நடத்துறாங்கன்னா அதை விட்டுடு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. என்னடா நீதான் எடுத்துக்காட்டுன்னு சொன்னீங்க. என்னத்த எடுத்துக்காட்டு சொன்ன? யாரு தெரியும்? எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுனா என்ன? எடுத்துக்காட்டு என்னம்மா? என்னத்துக்குமா? என்னத்துக்குமா? அட வாங்கி துண்ண பையன் எந்த பேர் கோச்சுன்னா வாங்கி தான் சாப்பிடணும். எடுத்துக்காட்டு அவனே பயிர் வைக்க முடியாது. தொடப்ப கட்ட முறிஞ்சுக்கோ, கண்ணு வைக்காத என் மேல. நான் கண்ணு வச்சுட்டாலும் அப்படியே வளைஞ்சிக்கணும் வந்துடும். அந்த கண்ணு இல்ல, வேற கண்ணு. எதுல விட்டுறேன்? அதை கண்ணில் விட்டேன். எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிற எண்ணெய் வச்சுக்கேன். என்னடா என்ன வச்சு சொன்னீங்க? என்ன வச்சு ஒரு உதாரணம். சிரிக்கத்தான் சிரிக்கிற, காலை அடக்கமா போட்டுனா சிரியா கால காமிச்சு மேல தெரியுமா? பண்ணிதான் அது படுக்க அவன்டா உன்ன சொல்ல. நீ படுக்கத்தான் பாரு, உன் தம்பி பத்திரமா பாத்துக்க. பத்துங்கிறானா கூட தானே இருக்கிறான். நான் என்ன சொல்றேன், எடுத்துக்காட்டுக்கு என்ன விஷயம் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இருக்கிற எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது. இன்னும் எனக்கு குழந்தை கிடையாது. வேண்டியா நான் தாரம் குழந்தை வேண்டியா? எந்த கடவுளும் வேண்டாது பேசாத. அது பேசாத கடவுள், நான் பேச கடவுள். அது நடக்காத கடவுள், நான் நடக்கிற கடவுள். அது வந்து கொடுத்து லேட் ஆகும், நான் உடனே தருவேன். நான் நித்யானந்த சாமியார் மாரி. யார் யாரு? நித்யானந்த சாமியார் மாரி. நான் யார் தெரியுமா? யாரு? ரஞ்சிதாமே. இவன் பெரிய கொண்டு திரியிறான் இவன். உனக்கு ஒண்ணும் முடியல உனக்கு. அதான் ஏய் ஊர்தா பணம் வாங்கினா ஒரு ரிட்டர்ன் பண்ண ஊச்சிட்டு ஒரு ஆப்லேட்டு இல்லை வாய்ப்பழம் ஒன்று. என்ன அங்க சிஸ்டம் என்ன ரூல்ஸ் என்ன இருக்குது? அது எண்ணெய் ஊற்றினோடனே ஒன்று எடுக்கணும். இது வரைக்கும் பொட்டலம் கால் பண்ணிக்கிறாங்க, ஆப்பிள் கால் பண்ணிக்கிறாங்க. இன்னும் வாய்ப்பாயம் தான் அப்படியே வச்சுக்கிறாங்க. அந்த எண்ணெய் எப்போ காலி ஆகுது அப்போ அந்த தட்டு காலி. அந்த எண்ணெய் ஊற்றினா அந்த தட்டு காலி ஆகிறதுக்குலாம் இல்லை. அந்த எண்ணெய் ஊற்றினா நீண்டதுல யாரா இருந்தாலும் சரி. உண்மையா சொல்றேன். ஒன்று எடுத்துக்கணுமா? ஓ அவன் அதாம்மா பண்ணிங்கிறான். அதெல்லாம் பண்ணக்கூடாது. நிஜமா சொல்றேன். நம்ம வேற யாரும் சொந்த பந்தம் இல்லைன்னா கூட இல்லை, அந்த ஐயா இன்னும் நல்லா ஆசீர்வாதம் பண்ணவர், அவ்வளவுதான். அதுக்காக எடுத்து வாயில போட்டுக்கிறது இல்லை. நாங்களாம் வாயில நான் பேசுறதுன்னா நீ என்ன பேசுற? தின்றத்துல இருக்கிறீங்க. தின்றத்துல இல்லை, அவன் என்ன பண்ணிங்கிறான்? எண்ணெய் ஊத்துறான். ஆமா, எதுக்கு ஊத்துறான்? எதுக்கு ஊத்துறான்? அதுல இருந்து ஒவ்வொன்னா எடுக்கணும். ரொம்ப சண்டை போட மாட்டாங்க. ஓ சார், இது கேம் இது. பின்னா இது ஒரு கேம் தான். நான் கேட்கறீங்களா எப்படி போடுவேன்? வந்து வையே தான் போவான். அதுக்கு நான் போய் சுத்திக்கு நான் வர முடியும். கடை வாங்கினிய எம்மாண்டா வாங்கினோம். சத்தியமா சொல்லுமா? வாரி போய் பொதிக்கோ. நாய் குட்டியா நான் வாரி போய் பொதிக்கிட்டேன். எவ்வளவு வாங்கினா? உண்மையில சொல்லுமா? அவன் துட்டவே நான் கடை வாங்கலாம். என் பெருமை ஒன்று கல்யாணத்து வச்சாங்க. என் பெருமை தெரியுமா? மோட்டர் போய் வாங்கி தரணுமா? 1 லட்ச ரூபாய் ஏன் விட்டுக்குதா? முடியாது. ஏடிஎம்ல போனா ஒரு 2000 ரூபாய் அதை வச்சு வாங்க முடியுமா? அந்த நேரத்தை தான் கடவுத்த கம்மியாட்டி விளம்பரம் பண்ணாங்க. என்னவா? தப்பா புது கடை தந்து வச்சுக்கிறேன். வாங்க வாங்க 2 வீலர் தந்து வச்சுக்கிறேன். 2000 ரூபாய் கட்டுங்க, வண்டி எடுத்து முடுவோம். அப்புறம் மாசமானா கட்டுங்க. நல்ல யோசனை. சரி பரவாயில்ல, புது கடை தானே 2000 ரூபாய் கொடுத்து வண்டி எடுத்துன்னு வந்தேன். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அதுவும் போய் முழுவா மாறி போச்சு. அதுவும் குழந்தை வந்துச்சு. இது வரைக்கும் 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டியூ கூட கட்டணும் கிடையாது. ஏன் கட்டல? ஏன் கட்டணும்? மாசமான பணம் கட்டணும். கரெக்ட். அவன் நோவா சொல்லிட்டு போட்டான் மாசமானா கட்டுன்னு. சரி, இது வரைக்கும் என் பொண்டாட்டி ஒண்ணுமே மாசம் ஆகல. நான் அப்படி கட்டுவேன் சொல்லு. அவன் மாசமானா கட்ட சொன்னா மாசம் ஆகல, நான் அப்படி கட்டுவேன். அதுக்கு நான் பகுத்துட்டு பொண்டாட்டி மாசமானா நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசமானா நான் கட்ட முடியுமா? புறம்போக்கு. மாசமானா மாசம் ஆகுறது இல்ல. மாதந்தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டுங்க. 1ஆம் தேதி. ஆமா 1ஆம் தேதி. அட மெண்டலா, 1ஆம் தேதி கட்ட சொன்னா கட்டி செயல கலைக்கிறா. மாசமானா கட்டு, மாசமால கட்ட போறான். உட்கார போய்யா வாயால அனுப்புறா. மாசம் ஆகிட்டு கட்டணும். ஆயாவியா? ஆமா, ஒரு வருஷம் எத்தி மாசம் 12 மாசம். ஒரு மாசம் கூட வாயால ஊட்டி போக மாட்டேன்.
என்ன பேசுற நீ ஆம்பளை தானே சிங்கா இப்ப நஞ்சா கூட ரெண்டு சாலை ஓட்டுவேன் யாருக்கிட்ட மோ யாருக்கிட்ட ஓட்டுவேன் மோ என்னடா நீ என்னதான் நினைச்சுட்டு இருக்க சாலை ஓட்டுவேன் சொன்னமா மோ போறம்போ படாதா இன்னும் ரெடி ஏன் இல்ல நான் ஒன்னு பார்த்தேன் நீ அடி என்னடா பார்த்த மோ சொல்றது யார் அடிமா நீ அடியா என்ன இதுக்கு தான் உன்னை அடி சொன்னேன் நீ அடி சொல்லி என் பொண்டாட்டி பேர் ஏகிற நீ அப்படியே ஏகிருமா சூப்பரு அவட்ட அடிப்பா என் பொண்டாட்டி கூட மரியாதை கெடுத்துக்க ஐயோ நீ கையா சொல்லி என் கூத்தியார் மேரிக்கிற நீ என்ன அடி இதெல்லாம் தலை ஐயோ தலையா சொல்லி என் கொஞ்சம் மேரேக்கிற அந்த பெருமை தூங்கிறாங்க அங்க கொஞ்சம் இந்த ஜாட்டிலாம் கேட்டாங்க ஐயோ சொல்லி என் மாமியார் மேரிக்கிற நீ சூப்பர் அந்த பெருமை நான் தெரியல தூங்கினா அங்கங்க கொஞ்சம் எங்கேயும் படிச்சுட்டு இருக்கிறான் எனக்கு என்ன படிச்சிருக்கிறேன் அப்பா நான் கேக்குறேன் இன்னொருத்த மொண்டாட்டி இன்னொருத்த லவ் பண்றதா பாத்து கிடப்பேன் எப்பவுமே நம்ம வீட்டு முறங்கா நல்லா இருக்காது அத்து வீட்டு முறங்கா தான் விரும்பி சாப்பிடலாம் நான் ஒன்று கேட்டா தப்பா நீங்க மாட்டேன் எல்லாம் கேட்டேன் இன்னும் நான் என்ன கேட்க இல்ல நீ ஜிம்முக்கு நீ பாரியா இல்ல 14 மாதிரி இருக்கிறியாமா நல்லா இடுப்பா இருக்கிறியாமா நான் கூட எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன் வர மாட்டேன் ஒட்டி தான் என்ன வரணும்ன்ற ஏய் ஐயோ ஓ ஐயோ நான் சொல்றது செய் உனக்கு வரும் ஆமா நான் ஒரு ஊசி வாங்கி தரேன் அது ரெகுலரா கண்டினியூ பண்ணு ஊசி மாத்திரை கொடுப்பாங்க அது போடு நல்லா வரும் அது போட்டா வந்தா அட பாய் ஊசி நான் இந்த பஸ் வந்து அட பாய்ங்களா தெரிஞ்ச 10 ஊசி வாங்கி வச்சிருந்தேன் நீ என்ன விதவியா ஏன் வெள்ளை சேலை வெள்ளை பாவாடை வெள்ளை ஜாக்கெட்டு புறம்போக்கு ஸ்டோன் இருக்குல்ல ஸ்டோனுக்கு இருந்தாக்கா அதனால ஒயிட் இது ஒன்று வந்து அது மாத்தி எல்லாத்தையும் ஆமா ஆமா தாலியா இருக்கு சும்மா பேசணும் என்னடா அக்கா வந்திருக்கேன்டா டப்பாக்கு நீ மட்டும் சொல்ற அக்கா வந்துக்குன்னா அவள் தான் டப்பாக்கு அக்கா வாய் அடிக்கிட்டு மறுபடியும் சரி போனதுல போட்டு இதுக்கப்புறம் தேவையில்லாத வார்த்தைலாம் பேசாது நல்லதோ கெட்டதோ ஒரு பெரியவங்க சின்னவங்க மரியாதை முதல்ல எழுத்தல்ல அது பகவன் முதலே எழுதி தேவியா போனதுல போட்டு தேவையில்லாதல பேசாத என்ன பண்ணிக்கிறாங்க கண்டு மாட்டாமா இவனுங்களால நான் பெரிய ஆசைப்பட்டேன்னு அசிங்கப்பட்டேங்க ஒரு ஊர்ல அது என்ன ஊர் தெரியுமா அப்ப அது என்ன ஊருப்பா சிறுத்தகொண்டூர் ஏதோ ஒரு ஊர் அதுவும் புரட்டாசி மாதம் நாடகம் வச்சுட்டாங்க நாடகம் வச்சு போய் சாப்பாட்டுக்கு உக்காடுறோம் கறி எடுத்துன்னு வந்துட்டாங்க சிக்கனு வச்சுன்னு வராங்க முதல் இலை எனக்கு வேணாம் 2வது இலை எனக்கு வேணாம் 3வது இலை எனக்கு வேணாம் அவர் மூஞ்சி பார்க்க முடியல 4 கிலோ கறி எடுத்து ஆக்கிக்கிறேன் எல்லோரும் வேணான்னு சொல்லின்னு வரேன் மூஞ்சி பார்க்க முடியல சிங்க மாரி மாறிக்கினே வருது கடைசியில் என் இலை என் மூஞ்சாண்ட வந்தோன்னா ஒரு மூஞ்சி பார்க்க முடியல இப்படி பார்க்குறாரு சரி வேணான்னு சொன்னால் அடிச்சுடுவார் பழகுது அப்படின்னு வெய்பா நம்பர் 1/2 கிலோ கறி அப்படியே கொட்டார் கொட்டிட்டு போயிட்டாரா அங்கே தான் நின்றுங்கிறாரு சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டுக்கினே இருக்கிறேன் என்னால் சாப்பிட முடியல 5 இது சாப்பிட்டேன் 5 பீஸு இன்னும் நிறைய இருக்குது அப்படியே மடிச்சிடலான்னு பார்த்தா அவரும் மறைச்சு பார்க்குறாரு இல்லைன்னா அடிச்சுடுவார் பழகுது சரி நெட்டு முட்டி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு நல்லா வந்து 10 தூங்கி ஏந்துட்டு அப்படியே நாடகம் போயிங்குது திடீர்னு கலக்கிச்சு நல்லா மிளகு போட்டுக்கிறாங்க பழகுது கலக்கிச்சுன்னா வச்சிருக்காரு நீ கலக்கிச்சு கேணிக்காட்டில் போய் உக்காரேன் எனக்கு இருட்டுனா கொஞ்சம் பயம் எப்படியோ ஒன்று வருது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காண்ட்டு இப்படி பார்த்துங்கிறேன் இருட்டில் மகுது எனக்கு அது படப்படான்னு போய்ங்குது அது பாட்டுக்குன்னு அங்கே தான் பக்கத்தில் ஒரு பையன் கேம் ஆடிங்கிறான் நம்மளுக்கு எனக்கு தெரியாது அவன் சும்மா இருக்கிறதா ஒர்றா நம்ம அட்டாட்டா எவனோ நம்மளை ஓட சொல்கிறான்னு எழுந்து ஓடுறானா பாட்டுன்னு வரப்பில்ல ஓடுற மாதிரி அத்தாட உண்டானா புட்டா நம்ம அவ்வளோதான் 4-5 வரப்போ தாண்டி போய் கீழே வீந்துட்டு சும்மா இருந்தானா எழுந்து பார்த்து சுடுறான்னா அப்புறம் என்னடா சுடுறான்னு திரும்பி பார்த்தா ஒருத்த கேம் ஆடிங்க என்ன தலையெழுத்து அதை பார்த்துட்டு வந்தேன் அது போல் தான் இவங்க ஆடிங்கிறான்னு பாரு நின்று பார்க்குறாங்க அப்போ இவனால் நிறைய பிரச்சனை வந்துச்சு அவன் அடங்க மாட்டான் அவன் இல்லை இதில் ஒரு உண்மையை அவன் பொய் சொல்லிட்டான் ஏய் இவ்வளோ தூரம் சொன்ன இருடா ஏய் அர்ரா டாபரு
தேவடியா யாருங்க வாட் இஸ் திஸ் எல்லாருமே மாமாவா போட்டுக்காரு ஓ வண்டி ஓட்டுறா டிரைவரா அதான பார்த்தேன் அம்மா நீ வண்டி தான் ஓட்டுவ எங்க அம்மா கீர் நல்லா போடும் தொடப்பு கட்ட முறிஞ்சுக்கோ என்னம்மா ஆமா உண்மைதான சொன்னேன் என்னன்னா ஆக்சுவலி போனேன் அப்படியே வந்துட்டான் உள்ள இந்த வாஷிங்லாம் கிடையாது அப்படியே வந்துச்சு சனி முடிச்சுது ஓய்வு இருக்குது சரிடா இதெல்லாம் விடு ஏய் டாபரு தேவடியா ஓ கம்முனம்மா நீ தான் சொல்றா டாபர்னா அது டாபர்னா அது ஒரு செல்லமா கூப்பிடுறது அதெல்லாம் கிடையாது டாபர்னா என்ன மீனிங் டாபர் மீன் கூட்டி கொடுக்குறவன் டாபர் யாரை கூட்டி கொடுப்பான் பிராஸ்டியூட் இந்த மேல பறக்குறாங்களா அவங்களா அது பேராஷூட் அப்ப இது பிராஸ்டியூட்னா தேவடியான அப்ப நீ தேவடியானா டாபர் கணக்கு சரியா போச்சு விடு நான் 100 ரூபாய்க்கு தான் தம்னு அப்புறம் சொல்றேன் யாரு சரி போனதுல போகட்டும் டேய் டேய் ஏய் ஒண்ணமாடா அவன் வந்து ஆளி இறக்கும் சே அவன் சிரிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் நடந்துக்கிறேன் போயிட்டாருப்பா யாரு யாருமே தெரியல அவன் மேன்றியடா டேட் எட்பாடி மூஞ்சி ஏவன் யார் போனது தம்பி அதோ போயிட்டேன் தி அந்த தம்பின் கலர் இருக்கு பாரு போனதெல்லாம் போகட்டும் நான் யாரு நீதான் சாரி நாட்டு மகாராணி என் நாட்டுக்கு மகாராணி ஆமா என் கணவருக்கு நான் எத்தனை எங்க அம்மா ரெண்டாம் தானம் செப்புனி செப்பனியா ஆமா இந்த வேனுக்கு இப்ப டயர் வச்சு இன்னொரு டயர் மாட்டாங்களே அது செப்புனி அது வேற நான் வேற இல்ல ரெண்டும் ஒண்ணு தான் அது இட்டு போறாங்க உன் சாப்பாடு போறாங்க அது போக விட்டு கிடைச்சி நானா என் கணவன் நான் இரண்டாம் தரமா மனம் முடிச்ச காரணம் தெரியுமா ஏன் தெரியாது முதல் தர ஒருத்தி வந்தா அந்த என் சக்காலத்தி ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்து விட்டு தெய்வமாக்கி விட்டாரு அந்த தேவடியா செத்து சிவலோகம் போனாலும் இல்லையோ அந்த என் சக்காதார் பெத்த பொண்ணை வளர்ப்பதற்காக என் கணவன் எனக்கு இரண்டாம் தரமா அவனை முடிச்சாரு ஆமா அந்த சக்காதார் பெத்த பொண்ணு எங்க போமா பால என்ன இதான் எனக்கு கூப்பிட்டு அடிச்சிங்கறியா அவளை பத்தி கேட்காத நாட்டு மகளா காரி முயிராகும் இந்த தேவடியா வாழை சரியில்லை அந்த போட்டு பொலே மேல தெரிஞ்சுக்கிட்டு அவங்க காரி முயிராங்க என்ன பண்ற அந்த தண்ணி வைக்கிறா ஒன்றே குளிக்கிறாமா அம்மாம் சோப்பு இந்த சோப்பெல்லாம் போட்டு நல்லா குளிச்சு விட்டா மொம்பு தள்ளி வச்சுன்னு மாடி மேல போய் நின்னுக்கிறான் கீழே ஒரு மொட்டை மாசம் கட்ட மாசம் சைடு வச்சுக்கிறான் கூப்பிடுறது தட்டு மணி தஞ்சம் ஓ பாகன் நோ அவர் பாகன் இந்த பாரு ஓ போட்டு அடிக்கலாம் இந்த கோயில்ல கூட கரை சொல்ல மாறு போட்டு இப்பாடி ஓ இப்ப நான் உன போறேன் கை தட்ட சொல்றியா எடுறா அவன் மேல போறேன் என்ன உனக்கு சவுண்ட் ஒன் டிஃபரெண்டா வருது உள்ள வா நீ நான் மேக்கப் பண்ணி விடுறதா என்ன டிஃபரெண்டா வருது என்ன
I am a boxer, I am a dancer.